4:30 மணி போல் தூக்கம் தெளிஞ்சிருச்சு. 5 மணிக்கு எழுந்து சமையல் வேலை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரைஸும் இன்னொரு பக்கம் லெமன் ரைஸ் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் இருந்தாலும் எனக்கு இந்த கடலக்காய் உரிக்கிறதுனா மட்டும் கஷ்டமாக இருக்கும். தேவைன்ற போது அப்பா பொரிச்சுக்கும், ஒரே முட்டைக்கெல்லாம் உரிச்சுலாம் வச்சுக்க மாட்டேன். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நைட் கழுவி வச்ச பாத்திரம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 2 வேலை ஒரே டைம் செஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக உடம்பு வந்து லூஸ் விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, டயர்ட்னஸ் தெரியும், தூக்கம் மறுபடியும் வர மாதிரி இருக்கும். டக்குன்னு நம்ம கைக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். லெமன் ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற பாத்திரம் எல்லாமே கவுத்து வச்சுட்டேன். காலையில் போய் பாப்பாவும் எழுந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தம்பி போய் பூ வந்து கொடுத்துட்டான். நானும் ஒரு 6:30 மணி போல் பால்லாம் கறந்துட்டேன். டக்குன்னு வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. 6:30க்கெலாம் அம்மா கிட்ட எனக்கு கிளம்பி போயிட்டேன் பால் எடுத்துகிட்டு. இவ்வளோ சீக்கிரம்லாம் என்றைக்கு போனதில்லை, இன்றைக்கி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.